நாம் வாசித்ததான வேத பகுதியை இன்று இந்த காலை வேளை போன வாரத்திலே இந்த 24ஆம் அதிகாரத்திலே இருந்து உங்களோடு சில வேத வசனங்களை இஸ்ரவேலிலே கர்த்தர் மூப்பர்களை மோசேக்கு உதவியாக அவனுக்கு உதவி செய்யும்படியாய் 70 மூப்பர்களை தெரிந்தெடுத்து வைத்ததாக வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அது ஒரு பகுதியை உங்களுக்கு போன வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இன்றைய தினம் அதில் குறிப்பிட்ட சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி, எல்லாம் நான் இன்னைக்கு பேச முடியும்னு சொல்ல முடியாதது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அதிலே சொல்லுகிறது, வாசிக்கலாம். 4வது வேத வசனம் முதல். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். போதும், கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாசித்த வேதவசனத்திலே மோசே கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கு தக்கபடி 12 தூண்களை அங்கே நிறுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களினுடைய லெக்கத்தின்படியே 12 தூண்களை அவன் அங்கே நிறுத்துகிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வார்த்தையை அவன் எழுதி வைத்து ஜனத்துக்கு போதிக்கிறான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எழுதி வைத்து அவன் போதிக்கிறான். அப்போ தெய்வ ஜனத்துக்குரிய தெய்வ சத்தத்தை அவன் எழுதி வைத்து அவன் மக்களுக்கு போதிக்கிறான். போதிக்கிற வேளையில வசனத்தை கேட்ட வாலிப பிள்ளைகள், அதுல தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 5ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவர்கள் செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலியாக காளைகளை பலியிட்டார்கள். வாலிபர்களுக்குள்ள ஏற்கனவே 70 மூப்பர்கள் மோசேயோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 70 மூப்பர்களும் அவனுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். இருக்கும்போது சபை என்ன செய்ய வேண்டும், ஜனம் என்ன செய்ய வேண்டும், மூப்பர்கள் எதை செய்ய வேண்டும், தெய்வ பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எழுதி வைத்து போதிக்கிற வேளை வாலிபர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய சில கிரியைகள் வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய நிர்விசாரத்தை, உங்களுடைய என்ன சொல்லலாம், ஒரு உற்சாகம் இல்லாத அனுபவத்தை மாற்றி நீங்க கர்த்தருக்காய், கர்த்தருடைய வார்த்தைக்காய், கர்த்தருடைய காரியத்திற்காய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. ஜீவிதங்களில் மனுஷனானாலும் சாத்தானானாலும் வைத்திருக்கிற வாழ்க்கடிப்பை நீங்கள் தானாய் தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கடிப்புகளை கர்த்தர் மாற்றி தள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். அவன் அவர்களிடத்துல
நீங்க பலி செலுத்துங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களாகவே அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வாலிபனை அனுப்பினான். அவர்கள் அப்ப வாலிபர்கள் மேல அவங்க அத சபைக்காய் ஊழியத்திற்காய் அதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை அன்றைக்கு இருந்தது. தலைக்கு மேல கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் சபைக்காய் ஊழியத்திற்காய் பக்தி வைராக்கியமாய் செய்வார்கள் என்கிற உறுதிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு? ஆமென். தாயின் தகப்பனும் இந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர எடுக்கிற பிரயாசம் சாதாரணப்பட்டதல்ல. மற்ற எல்லா நாட்களும் நேரமே எழும்பி செய்ய வேண்டிய கடமையை செய்து 7 மணி 8 மணிக்கு முன்ன வேலைக்கு போக வேண்டியவங்க வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டியவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, 5 மணிக்கு டியூஷனுக்கு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். 5:30 மணிக்கு டியூஷனுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போக முன்ன. ஆனா 7:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் வாலிபர்களை அனுப்பினான். பகல் வேளை பெற்றோருக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை நீங்க எல்லாம் நல்லா படிப்பீங்க, நல்லதை கொடுங்க. ஆனா இதெல்லாவற்றுக்கும் மேலாய் நல்லது கர்த்தர் விளம்பின வேதமே வெளிச்சம். ஆமென். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் கர்த்தர் விளம்பின வேதமே வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதனால். வசனத்துல காக்காத ஒரு ஜீவிதம் வாழ்க்கடிக்கப்பட்ட ஜீவிதம், வசனத்துல பாதுகாக்கிற ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவிதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிபர்களை அனுப்பினான். அவர்கள் போய் அதுல சொல்லி இருக்கிறது அந்த வசனம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாய் காளைகளை பலியிட்டார்கள். சர்வாங்க தகன பலி. அவங்களுக்கு சர்ச்சில் போனா என்ன செய்யணும், எதை செய்யணும் என்பதை வாலிபர்கள் அறிந்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். வாலிபர்கள் வரும்போ நான் கவனிப்பேன், பிள்ளைகள் வரும்போ நான் கவனிப்பேன். வந்தா ஒரு முழங்கால் படி போட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு உட்கார முடியாதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆலயத்தில் வர்றோம், ஒரு அலுவலகத்துல போனா முதல்ல என்ன செய்யணும்னு நம்ம அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு குழு கூட்டத்துல போனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு வேலைக்கு போனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு அறிந்திருக்கிறோம். ஒரு சர்ச்சில் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு இதுவரை அந்த அறிவு இல்லாமல் இருப்பது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தியா பைபிளை வச்சுட்டு முழங்கால் படி போடு, நேர் முழங்கால் படி போடு. நேரே நின்னு உனக்கு ஜீவனை தந்த, உனக்கு ஆயுசு தந்த, உன்னை பராமரித்த, உன்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு முதல்ல நன்றி செலுத்து. 2 கைகளையும் தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெரியவர்களுக்கு சேர்த்து சொல்றேன், இத உன் முழங்கால உனக்கு நிக்க முடிஞ்சா நீ நிக்கணும். 5 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னா 10 நிமிஷம் நிற்பதற்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். 10 நிமிடம் நிற்கும் போது அடுத்தும் அதிக நேரம் நிற்பதற்கு கர்த்தர் சரீரத்துக்கு பலனை தருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முடியாத பட்சத்தில் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாருக்கும் முழங்கால நிக்க முடியாது. சிலருடைய சரீர பலவீனம், செயலுடைய வயது முதிர்ச்சி. ஆனாலும் ஒரு மருத்துவருக்கு பக்கம் போமா குனின்னு சொன்னா குனிகிறோம். குனிய முடிஞ்சா போவோமா? ஆனா குனிய சொல்லுமா குனிஞ்சு காண்பிக்கிறோம். ஒரு சர்ச்சுக்கு வரும்போ நம்ம பொறுப்பு எப்படி இருக்கிறது, நம்ம உத்தரவாதத்துவம் எப்படி இருக்கிறது? ஒரு கிரவுண்ட்ல விளையாட போனா கமந்து படுத்து விளையாடுகிறான், நிமிர்ந்து படுத்து உருளுகிறான். ஜிம்முக்கு போய் தூக்க முடியாத வயிற்ற தூக்கி எடுக்கிறான் படுத்துட்டு.
சர்ச்சில் வந்தா முழங்கால் படி போட முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? அழிந்து போகிற மண் கூடாரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்பும். இந்த மண் கூடாரத்துக்குள்ள ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த பொக்கிஷத்தை நீ பாதுகாப்பாயானால், நீ அந்த பொக்கிஷத்துக்காய் கிரயம் செலுத்துவாயானால், நீ அந்த பொக்கிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால், பைபிள் சொல்லுகிறது அதுல அவர்கள் அதை செலுத்தின பின்பு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து, வாலிபர்கள் பலி செலுத்த 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 அதுல இருந்து உள்ள மனுஷன், அந்த மிருகத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதை ஆத்துமாக்களுக்காய் கர்த்தர் பலிபீடத்தில் சிந்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்விக்கல்ல ஜெயத்துக்கு நேராய் நடத்தினது. நெடுஞ்சட்டத்திலும் குறுஞ்சட்டத்திலும் தேய்ச்சி வச்சாங்க. அது அவர்களுக்கு தோல்வியை கொண்டு வரவில்லை, ஜெயமாய் மாறினது. எகிப்திலே வந்த 10 வாதைகளும் அவர்களை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எப்போது நாம் வழி விலகிறோமோ, எப்போது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் தெய்வ சமூகத்தில் மாற்று ஒரு எண்ணம் வருகிறதோ, அப்பொழுது அவன் தலையை அசைத்து கொண்டு வருவான். ஜாக்கிரதையோடு நம்முடைய வாழ்க்கையை திருவிருந்த அங்கத்தினர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலை வேளையில எப்போ நம்ம தேவையில்லாத எண்ணம் உள்ளாலே ஊடுருவுகிறதோ வரும்போ இயேசுவின் நாமத்தில் மாறிப்போன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துடணும். இல்ல அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சு அதிலே மூழ்கி போனா சாத்தான் சிலரை ஆயுதமாக்கி உன்னை பாழாக்க எத்தனிப்பான். மனிதர்களை ஆயுதமாக்கி பாழாக்க எத்தனிப்பான். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையை. அல்லேலூயா. திருவிருந்த அங்கத்தினர்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அதுல அடுத்து சொல்லுகிறது 6வது வேதவசனம், இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். வேத புஸ்தகத்தை எடுத்தான். வேத புஸ்தகத்தை மக்கள் மத்தியில் மோசே வாசிக்கிறான். 70 மூப்பர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு. ஏன் மோசே செய்ய வேண்டும்? அந்த பொறுப்பு, அந்த உத்தரவாதத்துவம், அந்த நிலையை அவன்தான் அது நிறைவேற்றும். கைகளை உயர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. மோசே செய்ய வேண்டியது மோசே செய்யணும். ஆரோன் செய்ய வேண்டியது ஆரோன் செய்யணும். மூப்பர்கள் செய்ய வேண்டியது மூப்பர்கள் செய்யணும். வாலிபர்கள் செய்ய வேண்டியது வாலிபர்கள் செய்யணும். கர்த்தருடைய தாசனாகிய ஊழியர்கள் செய்ய வேண்டியது ஊழியர்கள் தான் செய்யணும். ஆமென். அதுல அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க அடுத்த வசனம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து. அந்த வசனத்தை பாருங்க. உடன்படிக்கையின் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை குறைகளை நீக்கும். Praise the Lord. அல்லேலூயா. மருத்துவர்கள் ஒரு பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை செய்துட்டு சொன்னாங்க, இந்த வாரம் நடந்த சம்பவம் 1 வருஷம் ஆகும் பதிலை காண்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தி சில நாட்களா இந்த சின்ன ஒரு பிஞ்சு குழந்தைக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நேற்றைய தினம் சாயங்கால வேளை இரவு அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, 1 வருஷம் தாண்டோன்னு சொன்னாங்க. 3வது நாளே பதிலை காண கர்த்தர் உதவி செய்தார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதை செய்தது யார்? இதற்கு பின்னால கிரியை நடப்பித்தவர் யார்? Praise the Lord.
ஆமென். வருஷங்கள் சொல்லட்டும் ஐயா, மாதங்கள் சொல்லட்டும், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நம்முடைய காரியத்தை நடத்த அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நடப்போம். வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. பலியும் செலுத்திட்டு, காணிக்கையும் கொடுத்துட்டு, திருவிருந்தையும் எடுத்துட்டு, வசனத்தை கேட்காம போகிறது வாழ்க்கைக்கு வேதனையை கொண்டு வரும். Praise the Lord. அவங்க சொல்றாங்க, வசனத்தின்படி, வார்த்தையின்படி வாசிங்க. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம், கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். புது உடன்படிக்கைக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இது, உடன்படிக்கையின் ரத்தம். புதிய ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை மக்கள் மேல, அன்னைக்கு மக்கள் மேல தெளிச்சு விட்டான். இன்னைக்கு வெளியே தெளிச்சு விடுவதற்கல்ல, உள்ளால அனுபவித்து தேவ நிறைவை அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உள்ளால அனுபவித்து தேவ நிறைவை அனுபவிக்க வேண்டும். அடுத்து 1-2 வசனங்களை கூட வாசிங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே ஆண்டவரை தரிசிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை கேட்போம்னு சொன்னாங்க. இரத்தத்தை தளித்த வேளையில அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். வசனம் கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. வசனம் கேட்க கேட்க தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும். ஆமென். வசனத்தை கேட்டுட்டு நல்ல பிரசங்கம் மார்க் போடுறதுனால ஒரு பலனும் இல்ல. நீங்க கர்த்தரை தரிசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 1-2 வசனம் கூட வாசிங்க, முடிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலிக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அங்க ஆண்டவரை தரிசிக்குமாங்க சிலதை காண்கிறாங்க. நீங்க தரிசனம் காணும்போ பூமிக்கு உரியதை காண்கிறீங்களா, மகிமையின் தரிசனத்தை காண்கிறீங்களா? அடுத்த வசனம் கூட வாசிங்க. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை தரிசித்து சில நாட்களா பகல் இரவு ஜெபித்தது ஏதோ கடமைக்கா வந்து ஜெபம் பண்ணிட்டு போவதற்கல்ல. ஆண்டவரை தரிசிக்கணும், இதை அனுபவிக்கணும், அந்த நிறைவை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தரிசித்து, இதெல்லாம் வசனத்தை வியாக்கியானம் பண்ண நிறைய இருக்கு. தேவனை தரிசித்து அவர்கள் புசித்து குடித்தார்கள். அப்ப ஆண்டவரை தரிசித்து நீங்க இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது, இந்த போஜனத்தை புசிக்கும் போது இதனுடைய நிறைவான பலன் உங்களுக்கு வந்து பலிக்கும். எங்க எல்லாம் சீர்திருத்தம் உருவாக்கணுமோ இந்த காலையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா, எந்தெந்த இடங்கள்ல உங்க வார்த்தையில சீர்படணுமா, உங்க ஜீவிதத்துல சீர்படணுமா, உங்க செயல்பாட்டுல சீர்படணுமா, ஜெபிக்க வேண்டிய இடம் சீர்படணுமா, வேத வாசிப்பு சீர்பட வேண்டுமா, அந்த இடத்தை எல்லாம் ஒண்ணு அந்தந்த இடத்தை கரெக்ட் பண்ணுங்க. வார்த்தையை கேட்கும்போ இந்த வார்த்தையின்படியே நாங்கள் கேட்டு நடப்போம். ஒப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஒப்பு கொடுத்தவர்களுக்கு மேல இரத்தத்தை தெளித்தான். இரத்தத்தை தெளிச்சவங்க உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். உடன்படிக்கை உட்பட்டவர்கள் தேவனை தரிசித்தார்கள். தேவனை தரிசித்தவர்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னாங்க. கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் தெய்வீக தரிசனத்தை கண்டாங்க. தரிசனம் கண்டவர்கள் அதை தேவனை தரிசித்து புசித்து குடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப திருவிருந்து ஆராதனைன்னு சொல்லுவது ஏதோ கடமைக்காக நடத்தி, கடமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, கடமைக்காக தந்து விட்டுட்டு நீங்க கண்டிப்பா தசமபாகம் தரணும், நீங்க கண்டிப்பா காணிக்க தரணும், நீங்க கண்டிப்பா வெள்ளை போடணும், நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு வரணும். இந்த கண்டிப்பு அல்ல. சுயமாய் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கர்த்தரிடத்தில் அனுபவிக்க வேண்டிய நிறைவை நீங்களும் நான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படி போடலாம்.